கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 87ஆம் சங்கீதம் முதல் 89ஆம் சங்கீதம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே ராகாப் என்றால் அமளி என்றும், பாபிலோன் என்றால் குழப்பம் என்றும் பொருள். சீயோனிலே கிறிஸ்து ஆட்சி செய்யும் போது இந்த குழப்பமும் அமளியும் முடிவடையும். சீயோனே பல தேசங்களின் பிறப்பிடமாகும் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் 88வது சங்கீதத்தை சிலர் யோபுவின் வாழ்க்கைக்கு ஒப்பிடுகிறார்கள். சிலர் குஷ்டரோக வியாதி வந்த உசியாவின் வாழ்க்கைக்கு ஒப்பிடுகிறார்கள். சிலர் அடைக்கப்பட்டிருந்த எரேமியாவின் வாழ்க்கைக்கு ஒப்பிடுகிறார்கள். இன்னும் சிலர் சுகவீனமாய் இருந்த எசேக்கியாவின் வாழ்க்கைக்கு ஒப்பிடுகிறார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 90ஆம் சங்கீதம் முதல் 92ஆம் சங்கீதம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே இஸ்ரவேலர்கள் அலைந்து திரிந்த காலத்திலேயே மோசே எழுதிய பாடல் எது? சூழ்நிலையினால் சாம்பலாய் போன மனிதர்களை தேவன் உயிரோடு எழுப்புவாரா? பூரணமான மனிதனான இயேசு கிறிஸ்து மரணத்தின் வாய்க்குள் சென்றார். பூமியின் தாழ்விடங்களுக்கு சென்றார். அதன் பொருள் என்ன? ஆழமாக கற்றுக்கொள்ள எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வேத வசனங்களுக்காக காத்திருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, சங்கீத புத்தகத்தை இந்நாட்களிலே நாம் கற்று வருகிறோம். சங்கீத புத்தகத்தை 5 ஆகமங்களின் அடிப்படையிலேயும் நாம் பிரிக்கலாம் என்று கூறினேன். 90ஆம் சங்கீதம் முதல் 106ஆம் சங்கீதம் வரை எண்ணாகமத்திற்கு நாம் ஒப்பிடலாம். மோசேயின் ஜெபத்தோடு கூட இது ஆரம்பமாகிறது. இந்த ஒரே ஒரு சங்கீதம்தான் மோசே எழுதிய சங்கீதமாய் நாம் கிடைக்கப்பெற்றிருக்கிறோம். வேதத்தின் முதல் பகுதியை எழுதியது மோசே. எனவே மோசேதான் முதல் ஒரு சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் சங்கீதத்தை வரிசைப்படுத்தி கொடுக்கும் பணியை பெற்றிருப்பீர்கள் என்றால் அதைத்தான் முதலாவது சங்கீதமாக வைத்திருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் மிக அருமையாக சங்கீத புத்தகத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார். எண்ணாகமத்திலே பெரும் கூட்டமான இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே மடிந்து போனதை குறித்தும், வாக்குத்தத்த பூமியை சென்று அடைய வேண்டிய இடத்தை அடையாமல் போனதை குறித்தும் வாசிக்கிறோம். எனவே இந்த மோசேயின் ஜெபத்தோடு இந்த பகுதியை நாம் ஆரம்பிப்பது மிக பொருத்தமான ஒன்றாயிருக்கிறது. இஸ்ரவேல் அலைந்து தெரிந்த காலத்திலே மோசே எழுதிய பாடல். எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தபொழுது முதலாவது சீனாய் மலைக்கு நேராய் வழிநடத்தப்பட்டார்கள். அங்கே தேவன் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். பின்னர் அவர்கள் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழையும் வாயிலிலே இருந்தார்கள். ஆனால் அதற்குள்ளே நுழைவதற்கு பதிலாக மீண்டும் வனாந்தரத்திற்கு நேராய் திரும்பினார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய அவிசுவாசம். 38 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அலைந்து தெரிந்தார்கள். அந்த ஒரு குறிப்பிட்ட சந்ததியினர் அழியும் வரை அவ்வாறு அவர்கள் அலைய வேண்டியது இருந்தது. அநேக ஜனங்கள் ஒருவர் பின் ஒருவராக மரித்ததை மோசே பார்த்தார். இந்த சங்கீதம் ஒரு மரணத்தின் சங்கீதம். இது குறிப்பிடத்தக்க ஒரு சங்கீதம். மார்ட்டின் லூத்தர் இந்த சங்கீதத்தை குறித்து சொல்லும் பொழுது, மோசே நியாயப்பிரமாணத்தை குறித்து போதித்தது போல இந்த சங்கீதத்திலேயும் செயல்பட்டிருக்கிறார் என்று கூறுகிறார். ஏனென்றால் இங்கே அவர் மரணத்தை குறித்து, பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக அவர்கள் பாவமான வழிகளை அவர்கள் கண் முன்னாலே வைக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சங்கீதம் எவ்வாறு ஆரம்பமாகிறது பாருங்கள். சங்கீதம் 90 முதல் 2 வசனங்கள். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும், நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நாம் காணக்கூடிய கடந்த காலம் முதல் நாம் காணக்கூடிய எதிர்காலம் வரை தேவன் தேவனாயிருக்கிறார். மனிதன் அவருடைய சிருஷ்டிகளிலே ஒன்றுதான். ஆதியாமத்திலே மோசே எழுதும் பொழுது ஆதியாமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று எழுதியிருக்கிறார். மட்டுமல்ல, ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று பார்க்கிறோம். இந்த சங்கீதம் மனிதனை ஒரு சிருஷ்டியாக பாவிக்கிறது. ஒரு உயர்த்தப்பட்ட மிருகமாக சொல்லவில்லை. மனிதன் என்ற வரிசையிலேயே அவன் படைக்கப்பட்டவனாய் இருக்கிறான். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சரீரத்தை உடையவனாய் இருக்கிறான். மண்ணிற்கு திரும்பும் வரைக்கும் நெற்றியின் வேர்வை நிலத்தில் விட அவன் பாடுபட வேண்டும். இதுதான் மனிதனை குறித்த ஒரு ஓவியம். சங்கீதம் 90:3. நீர் மனுஷரை நீர் தூளியாக்கி மனுபுத்திரரை திரும்புங்கள் என்கிறேன்.
நீ வந்த இடத்திற்கு திரும்பச் செல் என்று சொல்லும் பொழுது மனிதன் மீண்டுமாய் மண்ணிற்கு மண்ணாகிறான். வசனம் 4, உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் மெத்துசலாவைப் போல கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்தாலும் அது ஒரு இரவு வேளையைப் போலத்தான் இருக்கும். அல்லது இருளான வெளி உலகத்திலிருந்து வெளிச்சமுள்ள ஒரு அறைக்குள்ளே வந்து பின் அடுத்த ஜன்னல் வழியாக கடந்து செல்லும் ஒரு பறவையைப் போலத்தான் இருக்கும். நித்தியத்தை ஒப்பிடும் பொழுது அந்த 1000 வருடமும் ஒரு சிறிய பகுதியாகவே இருக்கிறது. 90ஆம் சங்கீதம் 5ஆம் 6ஆம் வசனங்கள், அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். இதுதான் மனிதனை குறித்த ஒரு ஓவியம். பாலைவனத்திலே லட்சக்கணக்கான மக்கள் மடிவதை மோசே பார்த்தார். நம்மிலே எவரும் பங்கு பெற்றிருப்பதை விட மிக அதிகமான அடக்க ஆராதனைகளிலே அவர் பங்கு பெற்றிருப்பார். மண்ணிலிருந்து மனிதன் உருவாக்கப்பட்டான். பாலைவனத்திலே மீண்டும் மீண்டும் பலருடைய சரீரங்கள் மண்ணிற்குள்ளே புதைக்கப்படுவதையும் அவர் பார்த்தார். இதை குறித்து நான் பேசும் பொழுதே நேர் ஒருவருடைய கேள்விக்கான ஒரு பதிலையும் கூற விரும்புகிறேன். சில விசுவாசிகளுடைய சரீரம் எரிக்கப்பட்டு விடுகிறதே, அப்படி என்றால் உயிர்த்தெழும் நாளிலே அவருடைய நிலைமை என்ன என்று கேட்கிறார்கள். சூழ்நிலைகளினாலே சாம்பலாய்ப்போன மனிதர்களையும் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்னும் சிலர் தங்கள் சரீரங்கள் எரிக்கப்பட்டு அந்த சாம்பலை கடல்களிலே கரைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏனென்றால் தேவன் தங்களை மீண்டும் உயிரோடு எழுப்ப தாங்கள் விரும்பவில்லை என்கிறார்கள். பிரியமானவர்களே, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் பொதுவாக சரீரம் அடக்கம் செய்யப்படுவதை விரும்புகிறார்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இயேசு சொல்லும் பொழுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று கூறியிருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து கூறுகிறது. உங்களுக்கு அருமையான ஒருவருடைய சரீரத்தை நீங்கள் அடக்கம் செய்யும் பொழுது ஒரு நாள் அவரும் உயிரோடு எழுப்பப்படுவார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள். பழங்காலங்களிலே கல்லறை தோட்டத்தை குறித்து சொல்லும் பொழுது 2 வார்த்தைகளை கூறினார்கள். ஒன்று, அதை ஒரு சத்திரம் என்றார்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் மக்கள் நித்திரை செய்யும் இடம். அல்லது ஒரு வயல் என்றார்கள், அதாவது விதை ஊன்றப்படும் இடம். பொதுவாக நாம் விதையை எரிக்கிறதில்லை. ஒருவருடைய சரீரத்தை புதைக்கும் பொழுது ஒரு விதையை ஊன்றுவதற்கு ஒப்பாயிருக்கிறது. இயேசு வாக்கு பண்ணியிருக்கிற உயிர்த்தெழுதலை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், அதுதான் அர்த்தம். உங்களுக்கு அருமையான அந்த நபரோடு கூட நீங்கள் மீண்டும் ஒரு நாள் சேர்க்கப்படுவீர்கள் என்பதையும் விசுவாசிக்கிறீர்கள். சங்கீதம் 90:8 பாருங்கள், எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். உலகத்திலே மறைவான பாவம் என்பது பரலோகத்திலே எல்லாரும் அறிந்திருக்கும் செய்தியாய் இருக்கிறது. தேவதூதர்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே கீழே நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் கவனிக்கிறார்கள். சங்கீதம் 90:9, எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். அருமையான சகோதரனை சகோதரியே, இவர் சொல்வது என்ன? வாழ்நாள் முழுவதும் துக்கத்தோடு கழித்து போட்டோம் என்கிறார். இன்று இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒருவராக நித்தியத்தை குறித்து நம்பிக்கையற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த உலகத்திலே வாழ்வதற்கென்று உங்களுக்கு எதுவும் இல்லை. அப்படித்தானே? வாழ்க்கையிலே எந்த நோக்கமோ எந்த ஒரு குறிக்கோளோ இல்லாமல் தான் இருப்பீர்கள். சங்கீதம் 90:10, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற நம்மை குறித்த எத்தனை தெளிவான ஓவியம் இது இல்லையா? 80 வருடத்திற்கு நாம் வாழ்ந்தாலும் அது உயரமான மலை ஏறும் அனுபவமே. நம்முடைய வாழ்க்கையின் அஸ்தமானத்தை குறித்து நாம் பேசுகிறோம், ஆனால் அதுதான் கடினமான காலங்களாய் இருக்கிறது. ஒரு எதிர்காலத்தை உடையவர்களாக இருப்பது மிகச் சிறந்தது. ஒரு விசுவாசி கிறிஸ்துவின் மேல் தனது எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை வைக்கும் பொழுது அந்த எதிர்காலத்தையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். சங்கீதம் 90:12, நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். கிறிஸ்துவே நமக்கு ஞானமானார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:30, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி
மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஞானத்தையும் நம்பிக்கையையும் உடையவர்களாய் இருக்கிறீர்கள். சங்கீதம் 90:17, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியறலும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் செய்யும் எந்த காரியம் நித்தியத்திலே பயனளிக்கும் காரியமோ அதை செய்வதே சிறந்தது. பாலைவனத்திலே மோசே ஒவ்வொருவரையும் அடக்கம் செய்ய கடந்து செல்லும் பொழுது வாழ்க்கையை குறித்த மிக தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை பெற்றுக்கொண்டார். அது நம்மிலே எவரும் பெற்றுக்கொள்ளாத ஒரு கண்ணோட்டம். எனவே இந்த சங்கீதம் மிக அனுபவபூர்வமான நடைமுறைக்கேற்ற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. தொடர்ந்து நாம் சங்கீதம் 91 பார்ப்போம். நம்மிலே பலருக்கு இந்த சங்கீதம் பாராமல் நாம் சொல்லக்கூடிய ஒரு சங்கீதமாய் இருக்கலாம். இது ஜீவனையும் வெளிச்சத்தையும் குறித்து கூறும் சங்கீதம். சங்கீதம் 90 மரணத்தை குறித்த சங்கீதம். சங்கீதம் 91 ஜீவனை குறித்த ஒரு சங்கீதம். இதுவும் மேசியாவை குறித்து கூறும் ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. என்றாலும் தேவனிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய உன்னதமான அடைக்கலத்தை குறித்தும் இது பேசுகிறது. சிறுவர்களோ இளைஞர்களோ வயோதிபர்களோ எல்லா வயதினருக்கும் விருப்பமான ஒரு சங்கீதமாகவும் இது இருக்கிறது. இந்த சங்கீதத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எண்ணற்ற மக்கள். சங்கீதம் 90 முதல் மனிதனாகிய ஆதாமை குறித்த ஒரு ஓவியம். ஆதாமில் நாம் எல்லாரும் மரிக்கிறோம். அது ஒரு மரணத்தின் சங்கீதம். 91ஆம் சங்கீதம் பரலோகத்தில் இருக்கும் கர்த்தரை குறித்த ஒரு சங்கீதம். மேசியாவின் சங்கீதம் இது ஜீவனின் சங்கீதம். இந்த சங்கீதத்திலிருந்துதான் சாத்தானும் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொழுது வசனத்தை பயன்படுத்தினான், தவறாக பயன்படுத்தினான். சங்கீதம் 91 முதல் 2 வசனங்களை பாருங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எந்த ஒரு மனிதனும் முதலாம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பாக்கியவானான மனிதனும் ஒரே நபர்தான். அவர்தான் பூரணமான பரிசுத்தமான பாவமற்ற மனிதனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்பொழுதுமே உன்னதமானவருடைய மறைவிலே தான் இருக்கிறார். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நான் சில வேளைகளிலே அங்கே இருக்கிறேன், சில வேளைகளிலே அப்படிப்பட்ட அருமையான இடத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறேன். சங்கீதம் 91 3 முதல் 5 வரை கவனியுங்கள். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். யுத்தத்திற்கு சென்ற ஒரு கிறிஸ்தவ போர் வீரன் இதை தேவன் தனக்காக கொடுத்திருக்கிறார் என்று இந்த வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லி ஜெபிப்பானாம். இதன் விளைவாகவே நான் யுத்தத்திலே மரிக்காமல் பத்திரமாய் திரும்பி வந்தேன் என்று கூறினான். அந்த வசனங்களே தன்னை காத்து கொண்டது என்றான். சங்கீதம் 91:6 பாருங்கள். இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். கப்பற்படையிலே பணியாற்றிய மற்றுமொரு போர் வீரன் இள வயதிலேயே இந்த வசனத்தை தனக்கென்று எடுத்துக்கொண்டு முதிர் வயதிலே சிறந்த பணி செய்து ஓய்வு பெற்றாராம். அவர் தனக்கென்று எடுத்துக்கொண்ட வசனம் என்ன தெரியுமா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்பதுதான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே இந்த வசனங்களை பயன்படுத்தலாம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பல சமயங்களிலே இதை நிரூபித்திருக்கிறார். ஆனால் உண்மையில் இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறுகிறது. முதலாவது நாம் அவரை குறித்து சிந்திப்போம். அவரிலே எந்த பாவமும் இல்லை. பாவத்தின் விளைவான வியாதியோ மரணமோ அவரை தொடவில்லை. எல்லா வகைகளிலேயும் அவர் பூரணமானவர். ஏனென்றால் அவர் தமது பிதாவிலே பூரண நம்பிக்கை வைத்திருந்தார். அவருக்கு பூரணமாய் கீழ்ப்படிந்து நடந்தார். பிசாசானவனால் அவரை தொட முடியவில்லை. உன்னதமானவரின் மறைவிலே அவருடைய செட்டையின் நிழலிலே இந்த உலகத்திலே வாழ்ந்தபடியினாலே அவருக்கு எப்பொழுதும் அடைக்கலம் இருந்தது. அவரிடத்திலே எந்த பயமும் இல்லை. அவரை வேறு யாருடனும் ஒப்பிட முடியாது. வாழ்க்கையிலே தேவன் மேல் நம்பிக்கை வைத்து
அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றும் ஒவ்வொருவரும் அதே பாதுகாவலை தங்களுக்கென்றும் எடுத்துக்கொள்கிறார்கள் என்று நாமும் விசுவாசிக்கலாம். யுத்தத்திலே பணியாற்றிய 2 வீரர்களை குறித்து கூறினேன். அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை பின்பற்றினபடினாலே உரிமையோடு கூட அந்த வசனங்களை தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாயிற்று. சங்கீதம் 91 9 10 வசனங்கள். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கவனித்தீர்களா? இதுவும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறுகிறது. வசனங்கள் 11 12. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இந்த வேத பகுதியைத்தான் பிசாசானவன் இயேசுவினிடத்திலே கூறினான். இயேசு கிறிஸ்துவை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பிசாசானவனும் அறிந்திருந்தான். இன்று வேத கலாசாலைகளிலேயும் பேராசிரியராயிருக்கிற பலரும் இது இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது என்பதை அறிந்திராவிட்டாலும் பிசாசானவன் அவை எல்லாவற்றையும் அறிந்தவனாய் இருக்கிறான். லூக்கா 4 அதிகாரம் 10 வசனத்திலேயும் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே பிசாசானவன் தன்னுடைய சொந்த பயனுக்காக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேசினான். இந்த வசனத்தை அங்கே முழுமையாக அவன் பயன்படுத்தவில்லை. உன் வழிகளில் எல்லாம் என்பதை அவன் விட்டுவிட்டான். இயேசு கிறிஸ்து தன் பிதாவின் சித்தத்தின்படி இந்த பூமியிலே வந்தார். அவருடைய பாதையிலே நடந்தார். கல்களை அப்பமாக்கும்படி முற்பட்டிருப்பார் என்றால் பிதாவின் சித்தத்திற்கு வெளியே அவர் சென்றிருப்பார். சாத்தானிடத்திலிருந்து ராஜ்யத்தை அவர் பெற்றிருப்பார் என்றால், உப்பருகையிலிருந்து அவர் கீழே குதித்திருப்பார் என்றால் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே சென்றிருப்பார். ஏனென்றால் அது எதுவுமே தேவனுடைய வழி அல்ல. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இப்பொழுது 14 15 வசனங்களை பார்ப்போம். இங்கே 2 வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். 2 வசனங்களையும் கவனிக்க வேண்டும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தைகள்: 1, வாஞ்சையாக இருக்கிறபடியால். அடுத்தது, அறிந்திருக்கிறபடியால். இந்த 2 வார்த்தைகளும் மிக முக்கியமானவை. பூரணமான மனிதனான இயேசு கிறிஸ்து மரணத்தின் வாய்க்குள் சென்றார். பூமியின் தாழ்விடங்களுக்கு சென்றார். அதன் பொருள் என்ன? மரணத்தையும் கல்லறையையும் அவர் கண்டார். மரணத்திலிருந்து கிறிஸ்துவை தேவன் 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பினார். அவ்வாறு தேவன் இயேசுவை மகிமைப்படுத்தினார். தேவன் சொல்வதென்ன? அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கிறிஸ்துவை குறித்து எவ்வளவு உன்னதமான சத்தியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? தொடர்ந்து 92ஆம் சங்கீதத்தை பார்ப்போம். இந்த சங்கீதம் ஓய்வு நாளை குறித்த ஒரு துதிப்பாடல். இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பை கவனியுங்கள். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். மேசியாவை குறித்த ஒரு சங்கீதத்தை தொடர்ந்து வரும் ஒரு துதிப்பாடல். இது துதித்தலை குறித்தும் தொழுது கொள்ளுதலை குறித்தும் ஆராதனை குறித்தும் சொல்கிறது. ஓய்வு நாள் இந்த காரியங்களுக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆராதனை தேவாலயத்திலே நடைபெறும் ஆராதனை குறித்து சொல்கிறது. ஒரு நாள் எருசலேமிலே ஸ்தாபிக்கப்பட போகிற அந்த தேவாலயத்திலே மீட்கப்பட்ட ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதை குறித்து பேசுகிறது. இக்காலத்திலே விசுவாசிகள் தேவனை ஆராதிப்பது சற்று வித்தியாசமானது. ஞாபகம் இருக்கிறதா? சமாரிய பெண்ணிடத்தில் இயேசு சொல்லும் பொழுது என்ன கூறினார்? யோவான் 4 அதிகாரம் 21 மற்றும் 23 வசனங்களை கவனியுங்கள். வாசிக்கிறேன். யோவான் 4 21 23. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இந்த விசுவாசிகள் கர்த்தருடைய ராஜ்யத்திலே ஆசாரியர்களாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு தேவாலயத்திலே போய் தொழுது கொள்ளும்படியாக அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உன்னதமான ஒரு தொனியோடு இந்த சங்கீதம் ஆரம்பமாகிறது.
சங்கீதம் 92:1, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும். இன்று நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்ய விரும்புகிறீர்களா? அப்படியென்றால் கர்த்தரை துதியுங்கள். இப்பொழுதே இருக்கிற இடத்திலே நீங்கள் எங்கு இருந்தாலும் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். சங்கீதம் 92:2, 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும். கர்த்தரை காலையிலே நீங்கள் துதிக்கலாம், மதியம் துதிக்கலாம், மாலையிலே துதிக்கலாம், இரவிலே அவரை நீங்கள் துதிக்கலாம். ஏனென்றால் அவருடைய கிருபையையும் அவருடைய சத்தியத்தையும் நாம் அனுபவிக்கிறோம். நம்மிலே பலர் காலையிலே ஆண்டவரை துதிக்கிறோம், ஆனால் பலமுறை மாலையிலே நித்திரைக்கு செல்லும் முன்னதாக அவரை துதிக்க மறந்து விடுகிறோம். ஒவ்வொரு நாள் இரவும் கூட அந்த நாள் முழுவதும் எத்தனை ஆச்சரியமாக அவர் நம்மை வழிநடத்தினார் என்பதை நினைத்து நாம் அவரை துதிக்கலாம். சங்கீதம் 92:6 பாருங்கள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். அதாவது தேவனுடைய கிருபையை குறித்தோ அவருடைய சத்தியத்தை குறித்தோ மிருக குணமுள்ள மனுஷன் சிந்தித்து பார்க்கிறதில்லை. இந்த சங்கீதம் 1000 வருட அரசாட்சியின் ஒரு சங்கீதம். இது எதிர்காலத்தை நோக்கி பார்க்கிறதா இருக்கிறது. ஓய்வு நாளிலே மீண்டுமாக தேவனை ஆராதிக்கும் ஒரு காலத்தை இது எட்டி பார்க்கிறது. இந்நாட்களிலே நம்மிலே பலர் ஓய்வு நாளிலே தேவனை ஆராதிக்கிறதில்லை. இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து வாரத்தின் முதல் நாளிலே உயிரோடு எழுந்தபடினாலே அந்த நாளிலேயே நாம் தேவனை ஆராதிக்கிறோம். சங்கீதம் 92:8, கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே தேவனுக்கு கொடுக்கப்படும் ஒரு பெயர், அவர் உன்னதமானவர். இது ஒரு 1000 வருட அரசாட்சியின் அருமையான பாடல். இந்த சங்கீதத்தின் சில வசனங்கள் இந்த உலகத்தின் நிலைமையையும் பார்க்கிறது. மனிதனை மிருக குணமுள்ளவனாய் பார்க்கிறது. அவன் நீதியாய் நடப்பதில்லை என்பதை பார்க்கிறது. அவன் தேவனை ஏறிட்டு பார்க்கிறதில்லை என்பதையும் கூறுகிறது. மனிதன் தேவனை ஏறிட்டு பார்ப்பதற்கு பதிலாக அவன் கீழ் நோக்கி பார்த்து, பாவத்தை நோக்கி பார்த்து, அக்கிரமத்தை விரும்புகிறவனாய் இருக்கிறான். எனவே அவனை மூடன் என்று சங்கீதக்காரன் அழைக்கிறார். நல்ல உணர்வு அவனுக்கு இல்லை. ரோமர் 1:21 நாம் பார்ப்பது போல, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று பார்க்கிறோம். மூடனான மனிதன் தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். அவன் ஒரு மிருகத்தைப் போல வாழுகிறான், அல்லது ஒரு பன்றியைப் போல வாழுகிறான். இந்த உலகத்திலே பலர் தேவன் இல்லை என்பது போல வாழுகிறார்கள். புசிக்கிறார்கள், குடிக்கிறார்கள், ஓய்வெடுக்கிறார்கள், விளையாடுகிறார்கள், வேலை செய்கிறார்கள். வாழ்க்கை என்பது அவர்களுக்கு அவ்வளவுதான். ஆனால் நமக்கு முன்னாலே கொண்டு வரப்படுகிற இந்த அருமையான காட்சியை பாருங்கள். சங்கீதம் 92:12, நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். பனையானது வெற்றியின் அடையாளமாயிருக்கிறது. கேதுரு மரம் பலனை குறித்து பேசுகிறது. எனவே கர்த்தரோடு கூட ஐக்கியமாக அவரோடு கூட நடக்கும் நீதிமான்களை குறித்து இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, 90ஆம் சங்கீதத்திலே மரணத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு சீக்கிரமாய் கடந்து போகிறது என்பதை சிந்தித்தோம். 91ஆம் சங்கீதத்திலே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவனுக்கு, இயேசு கிறிஸ்துவை பூரணமாய் விசுவாசித்து அவரோடு ஐக்கியப்படுகிறவனுக்கு கிடைக்கும் அருமையான பாதுகாவலை குறித்து படித்தோம். 92ஆம் சங்கீதத்திலே கர்த்தரை துதிப்பது அவருடைய கிருபைக்காக, சத்தியத்திற்காக காலையிலேயும் மாலையிலேயும் அவரை போற்றுவது சிறந்தது என்று சிந்தித்தோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் காலையும் மாலையும் கர்த்தரை துதிப்பதை குறித்து கருத்துள்ளவர்களாயிருப்போமா? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரத்திலே செழித்திருப்பார்கள் என்று 13ஆம் வசனம் சொல்கிறது. கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள் என்று இந்த சங்கீதம் நிறைவடைகிறது. இந்த அருமையான ஆசீர்வாதத்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற முதிர் வயதில் இருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் அனுபவமாக வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தபோது முதலாவது சீனாய் மலைக்கு நேராய் வழிநடத்தப்பட்டார்கள். அங்கே தேவன் அவர்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்தார்.
பின்னர் அவர்கள் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழையும் வேளையிலே இருந்தார்கள். ஆனால் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே அவர்கள் நுழைவதற்கு பதிலாக மீண்டும் வனாந்திரத்திற்கு நேராய் திரும்பினார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய அவிசுவாசம். 38 ஆண்டுகள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட சந்ததியார் அழியும் வரை அவர்கள் அலைய வேண்டியதாய் இருந்தது. பழங்காலங்களில் கல்லறை தோட்டங்களை குறித்து சொல்லும்போது 2 வார்த்தைகளை கூறுகிறார்கள். முதலாவது, அதை ஒரு சத்திரம் என்கிறார்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் மக்கள் நித்திரை செய்யும் இடம். இரண்டாவது, ஒரு வயல் என்கிறார்கள், அதாவது விதை ஊன்றப்படும் ஓரிடம். பொதுவாக விதையை நாம் எரிப்பதில்லை. ஒருவருடைய சரீரத்தை புதைக்கும் பொழுது ஒரு விதையை ஊன்றுவதற்கு ஒப்பாய் இருக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஏசாயா 62:3.